அந்த ஊரில் ஒரு அழகான இளைஞன் அவன் போய் பண்ணையார்ட்ட கேட்டான், உங்கள் பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருக்கு, எனக்கும் உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னா. இப்போ அந்த ஜமீன்தார் சொன்னார், எனக்கு சாதி மதம்லாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா, ஆனால் வீரனுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்கிட்ட 3 மாடு இருக்குது, அந்த மாட்டினுடைய வாழை நீ பிடிச்சிட்டேன்னா, ஏதாவது ஒரு மாட்டினுடைய வாழை நீ பிடிச்சிட்டேன்னா கூட என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பான்னாரு. போட்டி நாள் வந்துச்சு. மைதானத்தில் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முதல் மாடு அவுத்து விட்டாங்க. அந்த மாடை பார்த்தா பாகுபலி வீட்டில் வரக்கூடிய அந்த காளை மாடை விட 2 மடங்குல பெருசா இருக்கு. இவன் யோசிச்சான் இதை பிடிப்போமா வேணாமான்னு யோசிக்க அந்த மாடு அப்படியே அந்த மைதானத்தை கடந்து போயிடுச்சு. இப்போ 2வது மாடு அவிழ்க்கோடப்பட்டுச்சு. இவனுக்கு பயங்கர தயக்கம். ஐயோ, இந்த மாட்டுடைய வாழை நம்ம பிடிச்சே ஆகணுமேனு கிட்டக்க போனா. ஆனால் அந்த மாட்டினுடைய கொம்பு பார்த்த உடனே மிரண்டு போய் பின்வாங்கினா. திரும்ப கிட்டக்க போனா, பின்வாங்கிக்கிட்டே இருந்தான். அந்த மாடும் போயிடுச்சு. 3வதா ஒரு மாடு திறந்து விடப்பட்டது. அது நோஞ்சா மாடா இருந்துச்சு, எலும்பு தோலுமா இருந்துச்சு. அது மாடா கண்ணுக்குட்டியானே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. இதுதான்டா நம்ம மாடுன்னு வேமா போய் அதனுடைய வாழை பிடிக்க போனா, அந்த மாட்டுக்கிட்ட வாழே இல்லைங்க, வாழே இல்லை. முதல் வாய்ப்பு கிடைக்கும் போதே எவன் ஒருவன் பற்றி கொள்கிறானோ அவன் வாழ்க்கையை பற்றி கொள்கிறான். எவன் ஒருவன் வாய்ப்பை விடுகிறானோ அவன் வாழ்க்கையை நழுவ விடுகிறான்.